நாங்கள் ஏசிஎன்ஆர்ஐ வாழவச்சல் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஏத்தப்பூ டீம் மேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பப்பாளியில் வந்து எப்படி அந்த பாலை எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பப்பாளி பாலை வந்து ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த பப்பாளி பாலை வந்து காய வச்சு பொடி பண்ணி இது வந்து அழகு சார்ந்த பொருட்கள், அப்புறம் சில மருத்துவ குணமும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாமிசத்தை வந்து மிருதுவாக்கறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து 75லேருந்து 90 நாள் காயை வந்து எடுத்துக்கணும். இது இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து எப்போ பண்ணோம் அப்படின்னா, வெடிகாலையிலேருந்து ஒரு 10 மணி அளவுக்குள்ளே வந்து பண்ணி முடிச்சிடணும். இப்போ பப்பாளி காயை எடுத்துட்டு மேலேருந்து கீழே வந்து கோடு போடணும். மொத்தமாக 4 கோடு போடணும் ஒரு பப்பாளி காயில். இது பண்ணிவிட்டு ஒரு இது பாலித்தீன் கவர்லையோ இல்லைன்னா அலுமினியம் ட்ரேயில் வந்து இது கலெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இது மாதிரி கட் பண்ணுறாங்காட்டி உள்ளே வந்து ஏதாவது பழத்துக்கு ஆகுமானா அதெல்லாம் எதுவும் ஆகாது. நம்ம எப்பவும் போல் வந்து இது பழுத்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, பால் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இது எந்த ரகம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கோர் 2 அப்படிங்கிற ரகம் வந்து பால் எடுக்கிறதுக்கு வந்து தகுந்ததாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த பப்பாளி பாலை வந்து காய வைப்பாங்க. ஒரு 50லேருந்து 60 டிகிரி செல்சியஸ்க்கு அவனில் ஹீட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கேஎம்எஸ் வந்து 0.05% வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா இதோட இது குவாலிட்டி வந்து அப்படியே இருக்கும், கலரும் வந்து மாறாமல் இருக்கும். இது காய வச்சதுக்கப்புறம் வந்து பவுடராக வரும். அதை வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். தூள் பிடிக்காத கத்தி, அப்படி இல்லைன்னா கூர்மையான மூங்கில் தண்டை பயன்படுத்தி நம்ம பண்ணணும். இதை வந்து ஒரு காயில் வந்து திரும்ப திரும்ப எப்போ பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3 நாள் இடைவெளியில் 4 டைம் அது மாதிரி பண்ணலாம்.